வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய பதிவு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்துமே நிச்சயமாக கைகூடும். முயற்சியை தேவைப்படாத சுலபமான வழிகளை நாம் தவிர்ப்போம். அப்படிப்பட்ட பாதைகள் நம் இலக்கை அடைந்து விட்டதாக ஒரு பிரம்மையை கொடுக்கிறது. நம்மை கீழே தள்ளுகின்ற உதாசீனத்தை நாம் கைவிடுவோமா? அம்மாதிரியே நம்மை பள்ளத்திற்கு கொண்டு செல்லும் சுய திருப்தியையும் கைவிடுவோமா? நம்முடைய முயற்சிகள், போராட்டம், வெற்றிகள் இவையெல்லாம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இனிமேல் கடக்க வேண்டிய தூரத்தை ஒப்பிடும் பொழுது கடந்து வந்தது ஒன்றுமே இல்லை என்றாகிறது. இறை சாஸ்வதத்திற்கு முன்னால் நாம் எல்லோரும் மிக சிறிய தூசு துகள்களாக தான் கருதப்படுகிறோம். ஆனால் நீங்களாகவோ எல்லா தடைகளையும் வெல்பவராவீர். மேலும் எல்லா அறியாமையையும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஒளியாவீர். எல்லா ஆணவத்தையும் வெல்கின்ற அன்புமாவீர். உங்கள் முன்னால் எந்த தவறும் நீண்ட நேரம் நீடித்திருக்க முடியாது. சைத்திய பவர் மேல் மனதிற்கு வரும்பொழுது சுத்தமாக இருக்காது. அது அசுத்தமான இடத்திலிருந்து எழுவதால் அசுத்தமாக இருக்கும். அதன் தூய்மை தெளிவற்றது. அது சுத்தமானதாக இருந்தால் அதை ஐயமற புரிந்து கொள்ளலாம். அதிலுள்ள ஆன்மாவின் அம்சம் தெரியும். சூட்சுமமான மனம் உயிர் சூட்சுமம் உடலின் செயல் குறுக்கிடுகிறது. அதனுடன் கலக்கிறது. அதை பயன்படுத்தி தனக்கு சாதகமாக மாற்றுகின்றது. அதன் தெய்வீக அம்சத்தை சுருக்குகிறது. அதன் சுய வெளிப்பாட்டை சிதைத்து குறைத்து திசை திருப்பி அசுத்தமாக்கி சிறுமைப்படுத்தி குறை செய்து முடிக்கின்றது. இது மனிதனுடைய முயற்சி. அசுத்தமாகி குறைந்து மேல் வருகிறது. அதன் மேல் மன சுபாவம் அதை ஏற்கிறது. அறிவில்லாத ரூபம் இருண்ட வரவேற்பு கிடைக்கிறது. இதனால் மேலும் தன் பாதை என்று திரும்பி கலந்து நிற்கின்றது. தூய்மையான ஆத்மீக ஜீவனின் செயலிலிருந்து விலக்கி தவறான பாதையை காட்டி தவறான செயல்பட்டு தவறான பலன் எழுகின்றது. ஜீவியம் உருவம் பெறுகிறது. சைத்திய சக்தியும் மனதின் அபிப்பிராயங்களும் கலந்த பலன் எழுகின்றது. பழக்கம், அபிப்பிராயம், ஆசை கலந்து செயல்படுகிறது. இருண்ட ஆத்மா செல்வாக்குடன் அவை கலக்கின்றன. புறப்பகுதிகள் மேல் நோக்கி போவதானாலும் அறியாமையால் செயல்பட வேண்டியிருக்கிறது. இன்றைய பதிவு நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க. இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு ஆன்மீக தகவலை பார்க்கலாம். நன்றி.